உக்ரைன் நேட்டோ படையில இணைய விரும்பினது போல மால்டோவாவும் ஐரோப்பிய யூனியன்ல இணைய விரும்புது. உக்ரைன் நேட்டோல இணைகிறத எதிர்த்து தான் 3.5 வருஷமா போர் நடத்திட்டு இருக்கு. உக்ரைனுக்கும் ரொமானியாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு சிறிய நாடு தான் மால்டோவா. இந்த நாட்டில் இன்னைக்கு தேர்தல் நடக்குது. ரஷ்யாவுக்கும் இந்த தேர்தல் முக்கியமானதுதான். ஏன் அப்படின்னா ஆளுங்கட்சி ஐரோப்பாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்குது, ஆனா எதிர்கட்சி ரஷ்ய சார்பா இருக்கு. இதனால இந்த தேர்தல் மால்டோவா நாடு ஐரோப்பிய யூனியன்ல இணையறதுக்கான பணியை தொடருமா அல்லது ரஷ்யாவுக்கு ஆதரவா செயல்படுமான்ற முக்கியமான முடிவை எடுக்கிறத தீர்மானிக்கும். ஆளுங்கட்சி ஐரோப்பாவுக்கு ஆதரவுனால ரஷ்யாவினுடைய தலையீடு இல்லாம இந்த தேர்தலை நடத்தவும் முயற்சி செஞ்சது. ஆனா மால்டோவாவை கைப்பற்ற நேட்டோ படைகள் எல்லாமே ரொமானியா எல்லையில குவிக்கப்படுறதா ரஷ்யா ஏற்கனவே குற்றம் சாட்டி இருந்துச்சு. ஆனா மால்டோவா தேர்தலில் குழப்பத்தை உண்டு பண்ண ரஷ்யா தான் முயற்சி பண்ணுதுன்னு அந்த நாட்டு அதிபர் பையா சாண்டு குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாம செர்பியாவில் ரஷ்யாவால பயிற்சி கொடுக்கப்பட்டு மால்டோவாக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதா 3 பேரையும் கைது செஞ்சிருக்கு அவர் அரசு. ஆளும் கட்சி வெற்றி பெற்றா அது ரஷ்யாவுக்கு எதிராக அமையும். மேற்கத்திய நாடுகளுடைய ஆதிக்கம் வடகிழக்கு பிராந்தியங்கள்ல கூடிட்டே வர்றது ரஷ்யாவுடைய செல்வாக்க சரிக்குது அப்படின்றது தான் அதுக்கு காரணம்.